கைஸ் நேத்து பாத்தீங்கன்னா கோட் படத்துல இருந்து தேர்ட் சிங்கிள் வந்து விட்டுருந்தாங்க. நேத்து நாங்க வேலைக்கு போனதுனால எங்களால வந்து பார்க்க முடியல. நேத்து வந்து வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த சாங் ஒரு பார்க்கறக்காண்டி ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரோமோ ரியாக்ஷன் போட்டிருந்தோம். அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ரொம்ப கொஞ்சம் ரொம்ப அதனால சாங்குக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்து எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணாம இருந்தோம். இப்போ வந்து சாங்கை பார்த்துட்டு வந்து இந்த சாங் எப்படி இருக்கு என்னன்னு நம்ம அடுத்து அதை பத்தி பேசலாம். சாங் பார்த்து வந்துடலாம். சாங் வைடா. தாமரை பூலாம் இருக்கு. தளபதி தளபதி விஜய். எங்கேயோ மவுண்டைன் அது இதெல்லாம் ஃபால்ஸு. லிரிக்ஸ் ஒரு மாதிரியா இருக்கா லைட்டா. என்னடா அப்படி இருக்க? ஒரு சாங் இப்பதானே போட்டிருக்காங்க பாப்பது. தளபதி கிளிப்பே ஒண்ணுமே காணோம். போட்டான் இவரு. டான்ஸ் அடிச்சியா ஸ்டெப்ப பாரு. ஸ்டெப்ப கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் தான். என்னடா ரியாக்ஷன் இது? ஐயோ ஏன் இப்படி பண்ற? அவர் எவ்வளவு கியூட்டா ரியாக்ஷன் கொடுப்பாரு எல்லா பாட்டுலயும். என்னடா ரியாக்ஷன்? இந்த போட்டோ நல்லா இருக்கு. லிரிக்ஸ் பாக்கியாச்சா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த படம் நல்லா இருக்கு. சின்ன பையன் மாதிரி இருக்கு. ஒரு 18 வயசு மாதிரியே. ஆனா வந்து மூஞ்சி கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருக்கு. அந்த எடிட்டிங்கா அதெல்லாம் சொன்னாங்க, அது அப்படிதான் இருக்கும். ராம்குமார் பாடுற மாதிரி இருக்கு. இதுதான் லிரிக்ஸ். இது ரிப்பீட் ஆகுதா? வேற எதுவும் இல்லையா? அது திருப்பி திரும்ப அந்த ஸ்டிங்கிட்டேதா? கருப்பாகுதா? முடிச்சு விட்டீங்க இவரு. என்னடா நீ என்ன கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கலாம்டா. கிளிப்ஸும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஒரு என்ன என்ன சாங் இது? இவன் முடிச்சு விட்டீங்க போங்க. நல்லா
சிறப்பான தரமான சம்பவம். அன்னைக்கு நாங்க எத்தனையோ இது வரைக்கும் நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து நான் வந்து 2010 2008லயோ எனக்கு விவரம் தெரிஞ்சுச்சு. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் எல்லா ஆல்பம் பார்த்தேன். எல்லா ஆல்பமும் தளபதி படத்துல நல்லா தான் இருந்துச்சு. நான் மனசை தொட்டு சொல்றேன், என் மனசாட்சி தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்ட ஒஸ்ட் ஆல்பம்னா இதுதான். விசில் போட வந்து வந்தப்ப நான் சொல்லிட்டேன் அது எப்படின்னு. எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ கேட்குற மாதிரி இருந்துச்சு, ஓகேன்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆல்பமும் சரி ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஓகேன்னு சொல்லலாம். இது வந்து சுத்தமா காதுல வாங்க முடியாது எங்களால. பிரேக்கிட்டு பேக்கிட்டு என்னடா அதெல்லாம் ஃபீலிட்டு இதெல்லாம் போடுற ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணும்போது விசில் போர்டு பெட்டரா இருக்கு. இப்ப எங்களுக்கு என்னன்னு வச்சுக்கீங்களேன், விசில் போர்டு தான் இந்த படத்தோட நல்ல சாங்காவே இருக்க போகுது எனக்கு. அதுவே வந்து கேட்கறப்ப நல்லா இல்ல, ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப இதோட கம்பேர் பண்றப்ப அதே எனக்கு நல்லா தெரியுது. என்னடா கரெக்டு தானே? உனக்கு எப்படி இருக்கு? எனக்குமே சூப்பரா தெரியுது எனக்கு. எனக்குலாம் வந்து விசில் போர்டு தான் வைப் மெட்டீரியல். இப்போதைக்கு அதான் தியேட்டர்ல வந்து விசில் போர்டுக்கு தான் அது வந்து வந்தப்ப fans லிரிக்ஸ் அதிகமா இருக்கும். சரியில்லை, அது இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது அப்படி சரியில்லைனாலும் இதோட வந்து அது நல்லா இருக்கு. அப்படிதான் நாங்க சொல்றோமே தவிர வேற எப்படி நாங்க சொல்லல. இந்த பாட்டை பத்தி நீ தான் நினைக்கிறேன். இவனு ஃபீல்ட் அவுட்டு தளபதி கேரியர்ல இதான் மக்கள் ஆல்பம்னா இதான் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? இவனை எப்படி பல விண்டேஜ் இவனை வந்து நாங்க அடிச்சுக்க முடியாது. அப்படியே விண்டேஜ் ஒன் வந்து விண்டேஜ் ஒன் தான். அது வந்து இவனை வந்து குறையெல்லாம் சொல்ல விண்டேஜ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லவ் சாங்ஸும் சரி, என்ன சாங் போட்டாலும் வந்து ஒரு மாசா வந்து போட்டு முடிச்சிருவாப்ல. அது கேட்கறதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். யுவனா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து யுவன் கண்டிப்பா வந்து ஃபீல்ட் அவுட். மாநாடுல கம்பேக் கொடுத்தாப்ல. மாநாடுல பிஜிஎம்மும் சரி, சாங்கும் சரி நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு நாங்க ரொம்பவே எதிர்பார்த்தோம். ஆனா இவ்வளவு மொக்கையா வந்து போடுவாங்கன்னு வந்து நினைச்சே பார்க்கல. ஏன்னா இப்ப வந்து இன்னும் ஒரு படமா 2 படமா தான் பண்ண போறாரு. முடிச்சுட்டு அதோட அவரும் போயிடுவாரு. அப்போ போறப்ப நம்ம வந்து செட் ஆஃப் பண்றப்ப பயங்கரமா பண்ணி அனுப்பணும். இப்படி பண்ணி அனுப்புனா எங்களுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க இல்ல, நம்ம என்ன பண்றது? ஒன்றும் சொல்லாம முடிச்சு விட்டீங்க போங்க இவனு. இதுக்கா 2 நாள் வெயிட் பண்ணா இதுல ஹைப் வேற. அதான் ப்ரோமோ பார்த்துட்டு கொஞ்சம் வரச விட்டுறாங்க. ப்ரோமோ வந்தப்ப அந்த இதுலயே தெரிஞ்சது. இருந்தாலும் சாங் மேல கொஞ்சமா ஒரு 50% நம்பிக்கை இருந்தது. அதுவும் இப்ப முடிஞ்சு. வெங்கட் பிரபு நல்லா இருக்கீங்க. ஹே பிரபு, மகா பிரபு. வெங்கட் பிரபு ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல முடிய போது படத்தையாவது கொஞ்சம் ஓரளவு நல்லா பண்ணீங்கயா. தெரிஞ்சு போயிட்டு பிஜிஎம்மும் நல்லா இருக்க போகுது. மாற்று கருத்தே கிடையாது. அது எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுத்துருங்க. நல்லா இருக்கீங்க. அப்புறம் என்ன நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சாங்கை பத்தி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த சாங் எல்லாமே எப்படி சொல்லுங்க. அதே மாதிரி தளபதியோட கரியர்ல பெஸ்ட் ஆல்பம் உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம் எதுன்னு அது நீங்க சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான். உங்களோட வந்து ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்க 2 பேரோட ஒப்பீனியன் நாங்க வந்து சொன்னோம். கண்டிப்பா வந்து தளபதி ஃபேன்ஸுக்குலாம் அந்த பாட்டு வந்து பிடிச்சிருக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். ரொம்ப வந்து நான் வந்து தளபதி ஃபேன் உயிர் அப்படின்றவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளே இருக்கும் இது என்ன ஏதுன்னு. என்னாலே விட்டு கொடுக்க முடியல. அப்படி சொல்றது மனசு வர மாட்டேது. ஆனா டைகார்ட் பண்ணு. ஆனா என்ன பண்றது? இது வந்து ஆனா வந்து உண்மையான விஷயம் வந்து அது அந்த பாட்டு வந்து கண்டிப்பா வந்து ரொம்பவே மோசமா தான் இருக்கு. ஸோ இந்த சாங்கை பத்தின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களோட ஒப்பீனியன் நாங்க சொல்லிட்டோம். ஸோ பாய் கைஸ்.